ஹாய். நம்ம யூஸ்வலாக ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ரீமேக்கை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்போம். ஸோ இப்போது நம்ம எல்லாம் கேட்கலாம், ரீமேக்கோட பெட்டராக எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் கில்லி. ஸோ இது வந்து தெலுங்கில் வந்து மகேஷ் பாபு பண்ணியிருக்காரு, தென் அதே இதை நம்ம தமிழில் தளபதி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெண்டுத்தையும் கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தா அதோட கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க தமிழில். தெலுங்கோட கான்செப்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும் எடுத்துகிட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணி கிளாரிட்டியாக ஒரு இடத்துல கூட போர் அடிக்காத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின் சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, எதாவது லேக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாகவே ஒரு படத்தை தெலுங்குலேருந்து நம்ம ரீமேக் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ரீமேக் அப்படின்னு சொல்கிறத விட ரீமேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதோட ஒரு பர்டிகுலர் கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டைரக்ஷன் அண்ட் டயலாக்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்ட்டு இருக்கிறது நான் இப்போ கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு படத்தோட கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஆனால் இந்த ரெண்டு படத்துக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வில்லனையும் ஹீரோவையும் கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு தெலுங்கில் வந்துட்டு எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் தெலுங்கு தென் தமிழ் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ்மேன். அவருக்கு வந்துட்டு இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, இஷ்டமே இல்லாமல் போய் தான் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பார். ஏன் அங்கே மாட்டுறாரு, எதனால் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக மதுரைக்கு போகிறாரு. ஸோ மதுரைக்கு போய் மேட்ச்சை மட்டும் விளையாடிட்டு வந்தால் பிரச்சனை இருந்திருக்காரு. பட் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு போய் தேவையில்லாமல் ஒரு இதுக்கிட்ட மாட்டிடுறாரு. ஸோ ஆனால் இந்த ரெண்டு படத்துலேயுமே சேஸ் பண்ணுறது தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து ஸ்லோ பேஸ், தெலுங்கில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோ பேஸ், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒக்கடூரில் வந்து அஜய்ன்ற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க, இங்கே கில்லியில் வந்து வேலுன்ற கேரக்டர். இந்த ரெண்டு பேருக்கும் கம்பேரிஸ் பண்ணி பார்த்தா அதில் வந்து மகேஷ் பாபு வந்து சைலண்ட்டாக காமாக கம்போஸ்டாக பண்ணியிருப்பார். இதில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. பட் அதுவே இந்த சைடு வந்தால் விஜய் சார் வந்து நல்லா துருன்னு பண்ணியிருப்பார். படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்லோ பண்ணி இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு நம்ம ஸ்லோ பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஸ்லோ அப்படின்னு எதுவுமே இருக்காது. தென் அதே மாதிரி இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் அப்படின்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே எந்த ஒரு இடத்துலையும் லேக்ன்ற விஷயமே இருக்காது. தென் அதே மாதிரி ஹீரோவையும் சரி வில்லனுக்கு சரி கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு நம்ம முக்கியமாக விஷயம் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த தெலுங்கு ஒரிஜினல் படத்தில் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு ஃபைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழில் வர அதே ஃபைட்டு. ஸோ அது இருக்கும்போது அவர் வந்து அடித்து போட்டுருவாங்க. அடித்து போட்டவுடனே படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் தெலுங்கில் வந்துட்டு அந்த ஹீரோ வந்து நான் அடித்தாதான் நான் குளிச்சு நீட்டாவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துட்டு தெலுங்கில் பண்ணியிருப்பாங்க. அது சுத்தமான ஒரு லாஜிக் மிஸ்டேக். தென் அதே மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காது. சினிமான்றது ப்ராக்டிக்கலுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இருந்தாலுமே அதில் வந்து இப்போ ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக். இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸும் அதில் நிறையவே இருக்குது. பட் அது எல்லாமே ரிஃபைன் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி தான் இங்கே இப்போ ஒரு இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சீனாகவே எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு படத்தில் நான் ஹீரோவை எப்போ அடித்து நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வரேன்னா அப்போ தான் நான் குளிச்சு நீட்டாவேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெலுங்கில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த ஒரே சீனில் அந்த ஒரு 5 நிமிஷம் பாட்டுலேயே அந்த சீனை காட்டியிருப்பாங்க. தென் கீழே விழுந்த அடுத்த செகண்ட்லேயே டக்குன்னு வில்லனை வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி உடனே நார்மல் ஆக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த படத்தில் தெலுங்கில் இருக்க படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தென் அதே மாதிரி ஸ்டோரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். பெரிய ஹைப் ஏற்றுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரகாஷ் ராஜ் தான் பண்ணியிருப்பார். அதில் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவும் இருக்காது. அதோட கம்பேர் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு அதுக்கு அப்படியே என்டையராக சேஞ்ச் பண்ணி நமக்கு ஹீரோவோட வில்லனு தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழில் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க.
தென் ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், தென் அதே மாதிரி ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி சைட் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் அதே மாதிரி இந்த படத்தோட சக்ஸஸ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலோட இது ஏன் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேரக்டரோட ரைட்டிங். ஸோ ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் இதில் வந்து தமிழில் வந்து டேரக்டர் வந்து தரணின்றவர் தான் இது ரீமேக் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அதில் தெலுங்கில் பண்ண லாஜிக் மிஸ்டேக்ஸ், லேக், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன அளவுக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுக்க முடியுமோ அது அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படி ரீமேக் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ரீமேக் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று, ஏன் இந்த தெலுங்கோட இது பெட்டர்னு நீங்கள் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தெலுங்கில் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்க அந்த அப்பா பையன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கும். அது அந்த அளவுக்கு சீரியஸாலாம் எந்த இதுலேயும் இல்லை, நார்மலாக இருக்க மாட்டேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுவே இந்த தமிழ் படத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயமே இருக்காது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அந்த ஒரு செட்டப்பாக இருக்கட்டும், அவங்க அந்த படம் ஃபுல்லாகவே 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் ஒரு மாதிரி ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு, அந்த நிறைய இடத்துல பயந்துட்டு, நிறைய இடத்துல என்ஜாய் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அழகாக கட்டிப்பேன். ஆனால் அதுவே அந்த ஆப்போசிட் சைடில் தெலுங்கு சைடில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதே மாதிரி இதே மாதிரி காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தெலுங்கில் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன்ஸ் தனியாக இருக்கும். தென் அந்த ஸ்டோரிக்கும் காமெடி சீன்ஸுக்கும் வர்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீன்ஸுக்கும் காமெடி சீன்ஸுக்கும் இல்லை ஆக்சுவல் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு அடுத்தடுத்த ட்ராக்ல போயிட்டுருக்கும். பட் இங்கே வந்து அப்படி சொல்ல முடியாது. இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரியோட சேர்ந்து தான் அந்த சாங்ஸ் இருக்கும். அந்த சாங்ஸுக்கும் ஸ்டோரிக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கும். தென் 2வது பாயிண்ட்டு, அதில் வர சீன்ஸுக்கும் அடுத்தடுத்த கதை மூவ் ஆகிட்டு போகிறதுக்கும் அதோட ஸ்க்ரீன் பிளேக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தெலுங்கோட மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கும், மெலடியாக தான் இருக்கும். அந்த படத்தில் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், தென் படத்தோட சாங்ஸ், பிஜிஎம், வேறு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலடியாக சாஃப்டாக இருக்கும். பட் அதுக்குவே இந்த ஆப்போசிட் சரி தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து அந்த லேக் எதுவுமே இருக்காது. படத்தோட எந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸை வந்து எதுலேயுமே குறைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2வது இதை வந்துட்டு அந்த படம் ஒரிஜினல் படம் தெலுங்கு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிற இன்னொரு இது என்னென்னா, படத்தில் ஆக்ஷன், காமெடி, தென் சாங்ஸ் எல்லாமே தமிழில் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எஸ்பெஷலி தமிழில் வந்து சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்லியில் வந்துட்டு அப்படி போடு, அர்ஜுனர் வில்லு அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா சாங்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஸ்லோ பேஸ் அப்படின்ற விஷயமே இங்கே இருக்காது. அதே மாதிரி ஒக்குடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பர்ன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய சீன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சீன்ஸை கட் பண்ணி போட்டாலும் இந்த படத்துக்கு எந்த ஒரு லேகும் இருக்காதுன்ற அளவுக்கு தான் அந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. நிறைய அன்வான்ட் சீன்ஸ் நிறையவே இருக்கும். பட் தமிழில் வந்துட்டு அப்படி ஒரு விஷயமே இருக்காது. அடுத்தடுத்த சீன் போயிட்டே இருக்கும். நமக்கு எங்கேயுமே ஒரு கேப் விட்டுருச்சு, நமக்கு லேக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே தெரியாது. ஸோ அதுதான் இதோட மெயின்ஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட டெக்னிக்கல் இது பார்த்தீங்கன்னா மதுரையில் காட்டுற லொக்கேஷன் அதோட இது எல்லாமே ராவன் ரஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுவே ஒக்குடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷ்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு யூஸ்வலாக எந்த படத்துலையும் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ மாதிரி சாஃப்டாக ஸ்டைலிஷாலாம் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது தமிழில் வந்து பர்ஃபெக்டாக காட்டியிருப்பாங்க. எந்த விதத்துலையும் ஓவர் டோஸாக இருக்காது, இல்லை கம்மியாகவும் இருக்காது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸும் சரி, இல்லை வேறு எத்தனையோ லாங்குவேஜில் இந்த படம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கை விட தமிழில் வந்துட்டு கில்லி வந்துட்டு ஒரு பெரிய பிரேக் த்ரூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இது வந்து ஒரு பெஸ்ட் மூவி. அதே மாதிரி இது வந்துட்டு விஜய் சாருக்கும் சரி, பிரகாஷ் ராஜ் தன் படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த படம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பட் இப்போயும் அந்த படத்தை பார்த்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம மெயின் கிரெடிட்ஸ் வந்துட்டு டைரக்டருக்கு தான் கொடுக்கணும். அவர் வந்துட்டு அந்த ஸ்டோரியோட கான்செப்ட், அந்த ஒன் லைன் ஸ்டோரியை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும், லாஜிக் வந்து அதிகமாக பார்ப்போம் அப்படின்றதுனால எவ்வளோக்கு எவ்வளோ ரியாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றத செக் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த படத்தோட
பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து சென்னையில் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ் அப்படின்ற இதுவும் அதில் காட்டியிருப்பாங்க. தென் அதே மாதிரி ஒரு மொட்டை மாடியில் வர மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதை எல்லாமே செட்டு தான் போட்டிருக்காங்க. ஒரு பீச்சில் வர்ற பக்கத்துலேயே ஒரு செட்டு மாதிரி போட்டு அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. லைட் ஹவுஸு இது எல்லாமே செட்டு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த படத்தில் இருந்த எல்லாருமே இதை காமெடி அப்படின்னா ஓகே நான் ஒரு காமெடிக்கு ஒரு சீன் நான் வரேன் வந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. தென் இந்த படத்தில் வர எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே படம் ஸ்டார்ட் பண்ணதுல முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு ரோல் இருக்கும். எந்த ஒரு சீனுமே எதுக்கு இந்த சீனை தூக்கிடலாம வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காது. ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம இன்னொரு கிரெடிட்ஸ் இறங்கணும்னா மியூசிக் டைரக்டருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து படத்துக்கு வந்துட்டு யூஸ்வலாக அவர் வந்து மெலடி தான் அதிகமாக போடுவார். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஃபாஸ்ட் பேஸில் தான் எல்லா சாங்ஸுமே இருக்கும். ஒரே ஒரு சின்ன மெலடி இருக்கும். ஸோ அதை தவிர மிச்சு எந்த இடத்துலையுமே டேரக்டரும் சரி கேமராமேன் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் நான் லேக்ன்ற ஒரு விஷயத்தை நான் பார்த்துடவே கூடாது அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டு வருது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து அப்படி பண்ணவே முடியாது. அதுதான் இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் படம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். படம் ஆரம்பித்து உடனே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டைட்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா தெலுங்கில் பண்ண லேக் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் இதில் ரெட்டிஃபை பண்ணி அதோட கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழில் எவ்வளோ பர்ஃபெக்டாக, அதாவது இதுதான் ஒரு பெஸ்ட்டு கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக எடுத்த படம் தான் கில்லி. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 2 படத்தை விட எனக்கு கில்லி படம் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒக்கூட பிடிச்சிச்சா இல்லை கில்லி பிடிச்சிச்சா அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படம் இதோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெஃப் திரைவாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திருப்பி இன்னொரு மூவியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய். தேங்க்யூ.